செய்திருக்கிறான். அதான் 10 பிள்ளைகள் செத்து போச்சு. பரிகாசம் பண்றாங்க சுற்றும் இருக்கிறவங்க. கொடூரமான வார்த்தைகள். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? மனுஷருடைய வார்த்தைகளினால பாதிக்கப்பட்டு இழந்து போனதுனால சொத்துக்களை இழந்து, சுகத்தை இழந்து, வியாதி நிமித்தமாய் வேதனைப்பட்டு, அதனால உள்ள காயப்பட்டு சஞ்சலத்தில் இருக்கிறீங்களா? அது பாரமாய் உங்களை அழுத்துகிறது. சஞ்சலம் கடற்கரை மணலை காட்டிலும் பாரமாய் என்னை அழுத்துகிறது. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சஞ்சலத்தை சுமந்து சுமந்து கண்ணீரில் வாழ்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உங்களுக்கு தான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், யோபு 7:20 வாசிக்கும் பொழுது, எனக்கே நான் பாரமாயிருக்கிறேன், எனக்கே பாரமாயிருக்கிறேன், நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாதவன் ஆகிவிட்டேன். நீங்க நினைக்கலாம், எனக்கே நான் பாரமா இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, வியாதி வேதனை, எனக்கு இந்த பாவத்தினால இவ்வளவு பாதிப்பு, எனக்கே நான் பாரமாயிருக்கிறேன், யாருக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பக்தன் வேதனைப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா.